சருமம் சம்மந்தப்பட்ட நோய்கள், அதுலேயும் முக்கியமாக இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் தான் ரொம்ப அதிகமான பிரச்சனையை நமக்கு உருவாகுது. நகத்தில் இந்த மாதிரி சொத்தை இருந்ததுன்னா அடுத்தடுத்த நகங்களுக்கும் கால் விரல்களில் இருக்கக்கூடிய நகங்களுக்கும் இது பார்க்குறோம். பெரும்பாலும் நிறைய பேருக்கு பெண்களுக்கு இது அதிகமாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை நம்ம குறைச்சி நம்ம பிளட் பியூரிஃபையர் மெடிசன்ஸாக எடுக்கும் பொழுது இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நகங்களில் இருக்கக்கூடிய சொத்தை நமக்கு குறைய தொடர்ந்து இந்த கஷாயத்தை ஒரு 21 நாட்கள் நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பூஞ்சை தொற்றானது நமக்கு குறைய ஆரம்பிக்குது. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சருமம் சம்மந்தப்பட்ட நோய்கள், அதுலேயும் முக்கியமாக இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் தான் ரொம்ப அதிகமான பிரச்சனையை நமக்கு உருவாக்குதுன்னு சொல்லலாம். அப்போது இந்த சருமத்தில் இந்த பூஞ்சை தொற்று நமக்கு இருக்கும் பொழுது நகங்கள்லேயும் பாதிப்பை ஏற்படுத்துது. நிறைய பேருக்கு நம்ம பார்த்துருப்போம், கை விரல்களில் நகங்களில் அடிக்கடி சொத்தை ஏற்படுறது, அதாவது ஒரு கருப்பாக நகத்துக்கு அடியில் நமக்கு தெரியும். அது மாதிரி நகத்தோட ரூட் இருக்குது இல்லைங்களா, கீழே அந்த வேர் பகுதியில் ஒரு வீக்கம் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும். ஸோ வேர் பகுதியில் வீக்கம் சொல்லும்பொழுது அந்த இடத்துல அப்படியே தடிமனான, அதாவது தோல் அமைப்பே தடிமனாக மாறக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ தடிமனாக மாறி அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நகப்பகுதியில் சொத்தை ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். அது கைகளை சுற்றி அந்த நகம் இருக்கக்கூடிய இடத்தை சுற்றிலும் நமக்கு தடித்து இருக்கும். தோல் உரியிற மாதிரியோ இல்லை சின்ன சின்ன வெடிப்புகள் இருக்கிற மாதிரியோ வலி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நகத்துக்கு கீழே கருமை நிறத்தில் நமக்கு சொத்தை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நகத்தில் இந்த மாதிரி சொத்தை இருந்ததுன்னா அடுத்தடுத்த நகங்களுக்கும் கால் விரல்களில் இருக்கக்கூடிய நகங்களுக்கும் இது பார்க்குறோம். பெரும்பாலும் நிறைய பேருக்கு பெண்களுக்கு இது அதிகமாகவே இருக்குது. இப்போது பார்த்தாங்கன்னா நம்ம டிட்டர்ஜென்ட்டில் ஏதாவது கை வைக்கிறேன், நான் பாத்திரம் கழுவும் பொழுதோ இல்லை வீட்டில் ஏதாவது வேலைகள் செய்யும் பொழுது எனக்கு அதிகமான வலியை கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது குறிப்பிட்ட நாள் என்ன ஆகும்னா வீக்கம் அதிகமாகி நமக்கு தொந்தரவுகளை கொடுக்குது. நம்ம ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னா அப்போதைக்கு சரியாகும், திரும்ப வர மாதிரி இருக்குது. இது நம்ம உடலில் அதிகமான டாக்ஸின்ஸ் இருந்தாலோ பூஞ்சை தொற்று இருக்கும் போதோ நமக்கு இந்த மாதிரியான சொத்தை பிரச்சனை, நகை சொத்தை பிரச்சனையோ தோல் பிரச்சனையோ ஏற்படலாம். பெரும்பாலும் இந்த மாதிரி நகத்தில் சொத்தை இருந்தால் நம்மளுடைய பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ரத்தத்தில் கழிவுகள் நிறைய இருக்கும்பொழுது நம்ம உடல்லையும் சரி நம்ம நகங்கள்லேயும் சரி நமக்கு அதிகமான பாதிப்புகளை உண்டாக்குது. இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நம்ம உடலில் இருக்கும்போது ரிங் வார்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரிங் வார்ம் அப்படின்னு சொல்கிறது ரவுண்டாக நமக்கு உடலில் இந்த பூஞ்சை தொற்றுனால வரக்கூடிய பிரச்சனை. ரவுண்டாக நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே வரும். ஸோ அது எட்ஜஸில் பார்த்தோம்னா ரொம்ப திக்காக ரெட் கலரில் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டே வருது. ஸோ இது நாளடைவில் நமக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். இது அரிப்பாகவோ இல்லை ஒரு சிலருக்கு நிறைய பேர்னிங் சென்சேஷன், எரிச்சல் அதிகமாக இருக்கிற மாதிரியோ இருக்கும். க்ராயின் ரீஜனில் தொடை இடுக்கு பகுதிகள்லையோ அண்டர் ஆர்ம்ஸ்லேயோ நமக்கு என்ன ஆகும், அதிகமாக ஒபிசிட்டி இருக்கக்கூடிய நபர்களுக்கு முதுகு, கழுத்து பகுதி இந்த இடங்கள்லையுமே நமக்கு என்ன ஆகுதுன்னா ஸோ இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை நம்ம குறைச்சி நம்ம பிளட் பியூரிஃபையர் மெடிசன்ஸாக எடுக்கும் பொழுது இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நகங்களில் இருக்கக்கூடிய சொத்தை நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ பெஸ்ட்டாக நம்ம ஒரு பிளட் பியூரிஃபையர் ஒரு குறிப்பிட்ட நாள் அளவு நம்ம எடுக்கணும். இதனால் நமக்கு பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கன்லேயும் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறணும் அப்படின்னா சில வகையான மருந்துகள் இருக்குது. மருந்துகளுக்கு முன்னாடி டயட்டில் நம்ம இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்பொழுது பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் குறைய ஆரம்பிக்குது. ஸோ முதல்ல நம்ம பார்த்தோம்னா மஞ்சள் குடிநீர் அப்படின்ற ஒரு மருந்தே சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஸோ நம்ம கிளினிக்கில் மரமஞ்சள் குடிநீர் அப்படின்ற ஒரு மெடிசன் ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்குறோம். இது என்னென்ன நோய்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவலை குறைக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த மாதிரி பூஞ்சை தொற்றுகள் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு இது பயன்படுது. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சாதாரணமாக இருக்கக்கூடிய மஞ்சள் குடிநீரோ இல்லை மரமஞ்சள் குடிநீரோ நம்ம பயன்படுத்தும் போது ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் குறைய ஆரம்பிக்கும்.
தொடர்ந்து இந்த கஷாயத்தை ஒரு 21 நாட்கள் நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பூஞ்சை தொற்றானது நமக்கு குறைய ஆரம்பிக்குது. உணவு முறையில் அதிகமான உப்பு சேர்த்து சாப்பிட்றத நம்ம குறைக்கணும். உப்பு அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் குறையிறதுக்கும் சரி, அதுக்கப்புறம் முக்கியமாக அதிகமான ஊறுகாய் வகைகளோ இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸ் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சாப்பிடும் பொழுதோ, ஸோ அவுட் சைட் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ்லாம் நிறைய சாப்பிட்டாலும் நம்ம உடலில் டாக்ஸின்ஸ் நிறைய சேரதுனால இந்த பூஞ்சை தொற்று அப்படின்ற பிரச்சனை நிறைய பேருக்கு ஏற்படுது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நகத்தில் சொத்தை இருக்குன்னா இதற்கு நிறைய பேர் லெமன் அப்ளை பண்ணுவீங்க. அதுக்கூட முக்கியமாக நிறைய சித்த மருந்துகள் இருக்குது. இதில் வங்க விரண களிம்பு அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. இந்த மெடிசன் எந்த வகையான பூஞ்சை தொற்றாக இருந்தாலும் சரி, கால்களில் கால் ஆணி இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணலாம். கைகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த களிம்பு அப்படின்னு சொல்கிறது ஆயின்மெண்ட் மாதிரி இருக்கும், அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போதோ இல்லை வேறு ஏதாவது ஒர்க் பண்ணும்போதோ நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்ணும். ஸோ இது நகங்களில் இரவு நேரத்தில் தூங்கும்போது கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி நம்ம வைக்கும்போது ஒரு 2 வாரங்கள்லேயே நமக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். அந்த சொத்தை இருக்கக்கூடிய இடங்கள்லையோ இல்லை நகம் முழுவதும் நமக்கு பாதிப்பு இருந்துச்சுன்னா நகம் உதிர ஆரம்பிச்சுட்டு புதிய நகம் வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்றது இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதை தாண்டி பார்த்தோம்னா சரும சாந்தி தைலம் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் மெடிசன் நம்ம கிளினிக்கில் கொடுக்குறோம். இதில் முக்கியமான நிறைய மூலிகைகள் அதாவது சீமையகத்தி, கருஞ்சீரகம், அருகம்புல், புங்கன் விதை, இது மாதிரி மூலிகைகளை சேர்த்து தான் இந்த தைலத்தை நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ எவ்வளவு நாட்பட்ட சரும நோய்கள், முக்கியமாக பூஞ்சை தொற்று இருக்குன்னா அதை சரி பண்ணுறதுக்கு இந்த தைலத்தை நம்ம பயன்படுத்தலாம். தொடர்ந்து நமக்கு பூஞ்சை தொற்று இருக்கக்கூடிய இடங்களில் இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணணும். அதாவது வாஷ் பண்ணணும் சொல்லும்போது நமக்கு இந்த நலங்கு மாவு பயன்படுத்தியோ பஞ்சகல்ப குளியல் பொடியை பயன்படுத்தியோ நம்ம குளியலை எடுத்துக்கலாம். குளியல் எடுத்ததுக்கப்புறம் இந்த தைலம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரணும். எங்கன்னா கருமை நிற திட்டுக்கள் இருக்கோ, பூஞ்சை தொற்றுகள் இருக்கோ, அதுக்கப்புறம் கைகளில் நகை சொத்தை இருக்குது, இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த தைலத்தை பயன்படுத்தும் போது நகை சொத்தை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். அடுத்தது நகங்களில் தொந்தரவு இருக்குது, கால் ஆணி இருக்குது அப்படின்னா மருதாணி இலைகளோட வசம்பு பொடி, குப்பை மேனி பொடி ரெண்டும் சேர்த்து அரைத்து நம்ம நகங்களில் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது பூஞ்சை தொற்றுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். சருமத்தில் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதுவும் நகை சொத்தை மற்றும் இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை குறைக்கிறதுக்கு நான் சொன்ன இந்த மெடிசன்ஸை ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு சருமம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.